இன்னைக்கான நாள்ல நிறைய பேர் பேசக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் இருக்க போறது என்னவா இருக்கு அப்படின்னா, அதுலயும் மேஜரா இருக்க போற ஸ்டாக் வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ன்ற இந்த ஒரு ஸ்டாக் தான் வந்து இருக்க போகுது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த கம்பெனி பைபேக் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பைபேக் பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஏத்திருக்காங்க. அப்படின்னா ஷேர் ஹோல்டர் வந்து பைபேக்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்க அப்படின்னா, இன்னும் அதிகமான ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். எவ்வளவு நம்பர் ஏத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்டார்டிங்ல வச்ச பைபேக் பிரைஸ் வந்து ரூ. 1150. பட் ஆனா இப்ப வச்சிருக்க பைபேக் பிரைஸ் வந்து ரூ. 1260 பர் ஷேர் வந்து இங்க இந்த பைபேக் பிரைஸா வந்து வச்சிருக்காங்க. டோட்டலா வந்து அவங்க பைபேக் பண்ண போற அமௌண்ட் வந்து 1100 கோடி ரூபாய். சோ இப்போ வந்து அந்த ஒரு அமௌண்ட் வந்து ஏத்திட்டாங்க பாத்தீங்களா பர் ஷேருக்கு. அதனால 95 லட்சம் ஷேர்ஸ் வந்து இப்ப பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதா இருந்தது. 87 லட்சம் ஷேர்ஸா வந்து மாறிடுச்சு. சோ பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 16% வந்து மார்க்கெட் பிரைஸ் விட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது. இன்னைக்கான நாள்ல தான் ரெக்கார்ட் டேட்டும் வந்து இருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல தியரியோபெடிக்ஸ்க்காக யுஎஸ்எஃப்டிஏ கிட்ட இருந்து பிரையாரிட்டி ரிவ்யூ வந்து கேட்டிருக்காங்க. எந்த ட்ரக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாரோக்ளிட்டாசர்ன்ற ஒரு ட்ரக்காக வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஒரு ட்ரக் எதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகுது அப்படின்னா ரேர் லிவர் டிசீஸ்க்காக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கா இருக்கு. அதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரைமரி பைலரி கோலாகிட்டிஸ் அப்படின்றது வந்து இதோட நேமா வந்து இருக்கு. பிபிசின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ரேரான அந்த ஒரு லிவர் டிசீஸ்க்காக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ட்ரக்கா சாரோக்ளிட்டாசர் வந்து இருக்கு. அதுக்கான யூஎஸ்எஃப்டிஏ ப்ரையாரிட்டி ரிவ்யூ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ண போறாங்க. ஸோ இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரையாரிட்டி ரிவ்யூல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சில ட்ரக்ஸ் மட்டும் தான் இந்த அப்ரூவல் கொடுப்பாங்க. அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது அந்த ட்ரீட்மெண்ட் அந்த ஒரு டிசீஸ் எப்படி ஸ்பீடா வந்து கியூர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த ஒரு எஃப்டிஏவோட எவல்யூஷன் ப்ராசஸ்ல கரெக்டா இருக்கு அப்படின்னும் போது இந்த ட்ரக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. இந்த ஒரு டெஸ்டிங்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஒரு கிளினிக்கல் ட்ரையல் டெஸ்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா இவங்க அந்த சாரோக்ளிட்டாசர்ன்ற ட்ரக் வந்து 56.7% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து சீக்கிரமா அது குணப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இதுவே அவங்களோட காம்படிட்டரான பிளேஸ்போ அப்படின்ற ஒரு ட்ரக் வந்திருக்காங்க. அவங்க 9.8% தான் வந்து கியூர் பண்ணிருக்காங்க. ஸோ 48% இங்க ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் அட்வான்டேஜா வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த சாரோக்ளிட்டாசருக்கு ஒரு பெரிய அப்டேட் வந்து இருக்கு. ஸோ அதனால யூஎஸ் ஸ்பெஷாலிட்டி ட்ரக் மார்க்கெட் உள்ள போனாங்க அப்படின்னா இந்த சாரோக்ளிட்டாசர் ட்ரக்கு வந்து சூப்பரா வந்து இருக்கும். அது ஜைடஸ் லைஃப்க்கு வந்து ஓவரால் அப்டேட்டா சூப்பரா வந்து இருக்க போகுது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. 514 கோடி ரூபாய் வந்து இந்த பேங்க் திரும்ப வந்து வந்திருக்கு. அதுவும் வந்து இங்க டிஃபால்ட் ஆன லோன் வந்து திரும்ப வந்திருக்கு. இங்க இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் போர்ட்ஃபோலியோல தான் இது வந்து நடந்திருக்கு. இங்க கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்னு இருக்கு. சிஜிஎஃப்எம்யூ அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இருக்கு. இது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இங்க பேங்க் வந்து இங்க மைக்ரோ ஃபைனான்ஸ்க்கு லோன் வந்து கொடுப்பாங்க. மெயினா உமன் ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப்ஸ்ல இருக்கவங்களுக்கு லோன் வந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு லோன்ல இருந்து எது வந்து திரும்ப வரலையோ, அதாவது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து திரும்ப வரலையோ, அதை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பேங்கை ப்ரொடெக்ட் பண்ணி அமௌண்ட் வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ இங்க மக்களுக்கு வந்து பாதிப்பா இருக்காது. கவர்மெண்ட் வந்து அதை டேக் ஓவர் பண்ணி இங்க வந்து பேங்க்கு கொடுப்பாங்க. அந்த ஒரு அமௌண்ட் வந்து இப்போ திரும்ப வந்திருக்கு. ஸோ பேட் லேண்ட்ஸோ போனது எல்லாத்தையுமே ப்ரொவிஷன்ஸா வச்சிருந்தாங்க ஏற்கனவே. இப்போ வந்து இந்த கவர்மெண்டே வந்து அந்த ஒரு காசு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனி ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆக போகுது. ப்ராஃபிட் வந்து பூஸ்ட் ஆக போகுது. 514.82 கோடி ரூபாய் பே அவுட் வந்து வந்திருக்கு கையில. ஸோ இது இந்த கம்பெனி நல்ல அப்டேட்டா வந்து இருக்க போகுது. இது வந்து நெக்ஸ்ட் குவார்டர்ல அந்த ஒரு ரிசல்ட்ஸ் வந்து தெரிய வரும். ஸோ நல்லா இருக்க போகுது. அடுத்ததா டாடா மோட்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஃபிளெக்ஸ் ஃபியூல் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஃபிளெக்ஸ் ஃபியூல ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. நீங்க ஜிஎஸ்டி வந்து வெஹிக்கிள் மேல வந்து ரெடியூஸ் பண்ணதை வந்து தாண்டி நீங்க வந்து ஃபிளெக்ஸ் ஃபியூல் வந்து இன்னும் சீப்பரா எடுத்துட்டு வரணும் அப்படின்றது வந்து இங்க டாடா மோட்டர்ஸ் வந்து சொல்றாங்க. அப்படி நீங்க எடுத்துட்டு வந்தால் மட்டும்தான் இங்க வந்து வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து அதிகமா நடக்கும். அப்புறம் இதை வந்து நீங்க சீப்பா எடுத்துட்டு வரணும். ஃபியூலோட ரேட் வந்து நீங்க சீப்பா எடுத்துட்டு வரணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இந்த ஒரு ஃபியூல் ரேட்டை வந்து பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 10 டேஸ்ல 4 டைம் வந்து ஏறி இருக்கு. ஸோ இதனால வெஹிக்கிள் டிமாண்டே வந்து அஃபெக்ட் ஆகுது. இதனால ஈவில வந்து நான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிராக்ஷன்ஸ் இருக்கு. 33% வந்து ஈவியோட டிராக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. டாட்டாவோட அந்த ஒரு புக்கிங் மே மந்த் வந்து 33% வந்து ஏறி இருக்கு. ஸோ இதை பிளான் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா 10,000 யூனிட்ஸ் பர் மந்த் வந்து வெளியே வருது டாடா மோட்டர்ஸோட ஈவி வண்டி. அதை வந்து 15,000 வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா டாடா மோட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பிரைஸ் வந்து அதிகப்படுத்தி வைக்காதீங்க. இதனால ஸ்மால் காரை பட்ஜெட்டை வச்சு வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களால வாங்க முடியாம போகும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. டிசிஎஸ் கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா மிஸ்ட்ரால் ஏஐன்ற கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் குளோபல் சிஸ்டம் இன்டகிரேட்டரா வந்து இருக்க போகுது. மிஸ்ட்ரால் ஃபோர்ஜ்ன்ற ஒரு கம்பெனி கூட. ஸோ இங்க டிசிஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிஸ்ட்ரால் ஏஐ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு கஸ்டமைஸ்டான ஏஐ மாடல்ஸ் வந்து உருவாக்க ஆரம்பிப்பாங்க. இதனால பிசினஸ் எல்லாமே ஃபாஸ்டான டிசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஃபாஸ்டா வந்து இன்னும் செயல்பட முடியும். இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்குது பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து இங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் கவர்மெண்ட் செக்டர் கிளைண்ட்ஸ் வந்து இங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து இருக்காங்க. டிசிஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்புக்காக டெடிகேட்டடான ஒரு சென்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஏஐ சொல்யூஷன்ஸ் அப்புறம் வந்து எம்ப்ளாயிஸை ட்ரெயின் பண்றது அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டை சப்போர்ட் பண்ற மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கொடுக்குறது இது எல்லாமே டிசிஎஸ் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஏஐ கம்பெனி கூட டிசிஎஸ் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சு இங்க பிசினஸ் வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. அது இந்த கம்பெனிக்கு ரெவன்யூவா ஜென்ரேட் ஆகும். டாடா எலக்ஸி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஆனடெல் அப்படின்றது வந்து புதுசா லான்ச்சே பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ஏஐ பவர் பிளாட்ஃபார்மா வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து ஹெல்த் கேர் மெடிக்கல் டிவைஸ் கம்பெனிஸ்க்கு வந்து இங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்க போகுது. அவங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோ இல்ல அப்படின்னா ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ்க்கு எல்லாம் போவாங்க பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ஃபாஸ்டா எடுத்துட்டு போறதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து செயல்படுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆனடெல்ன்றது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கும். அந்த ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து ஆட்டோமேட் பண்ணி விட்டுரும். அப்படியே டெஸ்டிங் ஆட்டோமேட் பண்ணிடும், வேலிடேஷன் ஆட்டோமேட் பண்ணிடும், கம்ப்ளைண்ட்ஸ் டாக்குமெண்டேஷன் அப்புறம் வந்து இங்க ரெகுலேட்டரி ஃபைலிங் ப்ராசஸ் இது எல்லாமே ஆட்டோமேஷன் வந்து பண்ணி விட்டுரும். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய பிசினஸா நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மெயினா ஹெல்த் கேர் மெடிக்கல்ல வந்து இந்த ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க.
இந்த ஒரு சிஸ்டம் வந்து இந்த ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கிட்ட வந்து வந்துரும். பட் ஆனா இந்த ஒரு ஏஐ டூல வச்சு யூஸ் பண்ற ரீசனால 72 மணி நேரத்துக்குள்ளே இதை வந்து பண்ணி முடிக்க முடியும்னு சொல்றாங்க. இதனால ப்ரொடக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆக ஆரம்பிக்கும். 60% கிட்ட ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. ஸோ இது இந்த டாடா எலக்ட்ரிக்கு ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. ஆந்த்ரபிக் கம்பெனி வந்து $65 பில்லியன் புதுசா வந்து இங்க ஃபண்டிங் வந்து இப்ப எடுத்திருக்காங்க. ஸோ ஃபண்டிங் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இந்த ஒரு கம்பெனியோட டோட்டல் வேல்யூஷன் வந்து $965 பில்லியன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் கிட்ட வந்து வந்துட்டாங்க. இவங்களோட காம்படிட்டரான ஓப்பன் ஏஐ விட இவங்களோட வேல்யூஷன்ஸ் வந்து இப்ப அதிகமா இருக்கு. ஓப்பன் ஏஐயோட வேல்யூவேஷன் வந்து $850 பில்லியன். பட் ஆனா இந்த கம்பெனி $965 பில்லியன். இந்த கம்பெனியோட அந்த ஒரு கிளாட் ஏஐ இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கான டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு. கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு Q2ல மட்டும் $10 பில்லியன் இந்த ஒரு கிளாட் ஏஐல இருந்து மட்டும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்றது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ ஏஐ ரேஸ்ல இங்க வந்து ஆந்த்ரபிக் வந்து அடுத்த லெவல் வந்து போயிட்டு இருக்காங்க. அசோக் லேலண்ட் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் சூப்பராகவே இருக்கு. ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட் குவார்டர்லி ஆனுவல் ரெண்டுத்துலயுமே ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட், ரெவன்யூ, எபிட்டா இது வரைக்கும் ஹையஸ்ட் எவர் இது வரைக்கும் பண்ணாத லெவலில் வந்து பண்ணிருக்காங்க. Q4 மட்டும் எடுத்தோம் அப்படின்னா ரெவன்யூ 19% இயர் ஆன் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. ப்ராஃபிட் 12.7% வந்து ஏறி இருக்கு. எபிட்டா 15% வந்து ஏறி இருக்கு. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிளோட அந்த ஒரு சேல்ஸ் பொறுத்தல 2.2 லட்சம் வண்டி வந்து வித்திருக்காங்க. 13% ஏறி இருக்கு. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்தல 74,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 18,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. இதுல வந்து 18.5% வந்து க்ரோ ஆயிருக்கு. கம்பெனி ₹2 வந்து டிவிடெண்டா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஜூன் 3ஆம் தேதி இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா வந்து இருக்கு. பே அவுட் டேட் வந்து ஜூன் 26 அன்னைக்கு வச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஸ்ட்ராங்கான கேஷ் ரிசர்வ் வந்து இருக்கு. அதை வச்சு அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க இந்த ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த கம்பெனி ஓவர்சீஸ்ல எக்ஸ்பென்ஷன் பண்ண போற பிளான்ல வந்து இருக்காங்க. அப்புறம் காஸ்ட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. சப்ளை செயின் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. கம்பெனி வந்து இந்தோனேஷியால வந்து ஒரு சப்சிடரி வந்து ஓப்பன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, அப்புறம் வந்து சார்க் மார்க்கெட்லாம் ஓப்பன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி வந்து இங்க கேல்ப் அப்படின்றவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு பேட்டரி பேக்கான ஒரு பிளான்ட் வந்து சென்னையில வந்து ஓப்பன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இங்க அசோக் லேலண்டோட ரிசல்ட் சூப்பரா தான் இருக்கு. பட் ஆனால் ஆஸ் இன்வெஸ்டா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்திருக்கு. பாட்டா இந்தியாவோட Q4 ரிசல்ட்ஸ் இங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. 95% வந்து இங்க நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. ஒன் டைம் விஆர்எஸ்எஸ் எக்ஸ்பென்ஸ்க்கும் அப்புறம் வந்து ஃபாரின் ரிலேட்டடான லாஸ் வந்து இருக்கு. அதனால இந்த கம்பெனி வந்து லாஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இங்க வந்து 28 கோடி ரூபாய்க்கான விஆர்எஸ் லாஸ், 22 கோடி ரூபாய்க்கான ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் லாசஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதனால இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா இருக்கு. ரெவன்யூ 4.9% வந்து ஏறி இருந்தால் கூட ப்ராஃபிட் வந்து வீக்கா இருக்கு. 2.2 கோடி ரூபாய் தான் மேக் பண்ணிருக்காங்க. டிவிடெண்டா ₹9 வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஆனா பிரஷர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிசி ஜுவல்லர்ஸோட அந்த ஒரு Q4 ரிசல்ட்ஸ் சூப்பராகவே வந்து இருக்கு. ரெவன்யூ வந்து 33% வந்து ஏறி இருக்கு. 927 crores வந்து இங்க ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 61% வந்து ஏறி இருக்கு. 153 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராங்கான ஜுவல்லரி டிமாண்ட், அப்புறம் பெட்டரான ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி சூப்பரா வந்து இருக்கு. ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 ரெவன்யூ வந்து பார்க்கும்போது 49% ஏறி இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 80% வந்து ஏறி இருக்கு. கம்பெனி வந்து டெப்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. 90% வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. 2024 இருந்து இப்போ வரைக்கும் டெப்ட் வந்து குறைச்சிட்டே தான் வந்து வராங்க. இங்க வந்து இந்த டெப்ட் ஆல்மோஸ்ட் கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ கம்பெனியா மாறினதுக்கு அப்புறமா இங்க வந்து 100 பிரான்ச்சைசி ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போற பிளான் வந்திருக்காங்க. அடுத்த ஒரு 12 18 மாசத்துல அங்க டெட் ஃப்ரீ கம்பெனியா ஒரு வேளை ஆயிட்டாங்க அப்படின்னா 100 பிரான்ச்சைசி ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்டில் வந்து இங்க என்னதான் டெப்ட் வந்து குறைச்சிட்டே வந்தாலும் கூட 2026 எண்டுக்குள்ளேயே முடிச்சிருவோம்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனா இப்போ வரைக்கும் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு 6 மாசம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. பட் ஆனாலும் லாஸ் வந்து இங்க குறைச்சிட்டு தான் வராங்க. இங்க HDFC பேங்க்ல ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. இங்க இந்த கம்பெனி வந்து 2.5% இங்க போன மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போது வந்து விழுந்திருக்கும். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது மீடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்க வந்து கவர்னன்ஸ் லேப்சஸ் வந்து இருக்கு. 45 கோடி ரூபாய் வந்து பார்க்கும்போது வேற வழியா வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து போயிருக்கு. அதாவது அந்த ஒரு பேமெண்ட் கொடுக்கறது வேற ஒரு வழியா வந்து போயிருக்கு. அந்த பேமெண்ட் எது கூட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா, டெபாசிட்ஸ் வந்து இங்க மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு டெபாசிட்ஸ் வந்து வேற ஒரு ரூட் மூலமா போயிருக்கு அப்படின்றது அலிகேஷனா வந்திருக்கு. அது வந்து 45 கோடி ரூபாய். இந்த ஒரு 45 கோடி ரூபாய் வந்து மார்க்கெட்டிங் பட்ஜெட்காக, ரோட் சேஃப்டிக்கான அந்த ஒரு மார்க்கெட்டிங் பட்ஜெட்காக ஒதுக்கினதா சொல்லிட்டு இங்க வந்து சொல்றாங்க. பட் ஆனா அது டைரக்டா வந்து என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, டைரக்டா இன்ட்ரெஸ்ட்லயே வந்து நீங்க வந்து கொடுத்துருக்கணும். பட் ஆனா நீங்க கொடுத்தது இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. இது வந்து இன்டர்னல் விஜிலன்ஸ் ரிவ்யூ வந்து போயிட்டு இருக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது. பேங்கோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்க எதுவும் தப்பா வந்து பண்ணல. இங்க வந்து ஆடிட் வந்து போகட்டும். கண்ட்ரோல் கவர்னன்ஸ் ப்ராசஸா தான் நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்றது இவங்களோட ஸ்டாண்டர்டா வந்து இருக்கு. பட் ஆனா மீடியா ரிப்போர்ட் வந்து இங்க இந்த மாதிரி வச்ச அலிகேஷன்ஸ்னால 2.6% வந்து இறங்கி இருக்கு. ₹750 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்பவுமே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் வந்து இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பஜாஜ் ஃபின்சர்வ் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபின்சர்வ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒன்று லான்ச் பண்றாங்க. இது வந்து புது இனிஷியேட்டிவா இங்க ஏஐக்கான சப்போர்ட்க்கும், டீப் டெக் ரிசர்ச்க்கான சப்போர்ட்க்கும், அப்புறம் ஸ்டார்ட் அப் இன்னோவேஷனுக்கான ஒரு சப்போர்ட்டாகவும் இது வந்து இருக்க போகுது. ஐஐடி பாம்பே கூட வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. 1500 இருந்து 2000 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு 5 வருஷத்துல. ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து இங்க ஸ்டார்ட் அப்லாம் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா அவங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி இது வந்து இருக்க போகுது. ஸோ ஐஐடி பாம்பே வந்து இங்க கூட ஒர்க் பண்ணி இங்க ரிசர்ச் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இங்க ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, குவாண்டம் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து கூட ஹெல்ப் பண்ணி கொடுக்க போறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டிஜிட்டல் சர்வீசஸ் அதாவது அந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல எம்ப்ளாயிஸ் வந்து குறைச்சிருக்காங்க. 21% வந்து குறைச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் 2026 அப்படின்னு நிறைய பேர் வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ
ஸோ இதை தாண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க நிறைய பேர் வீட்டுக்கு அனுப்புறதை தாண்டி நிறைய பேர் வந்து மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ் அப்புறம் கான்ட்ராக்டர்ஸா வந்து மாத்தி இருக்கதா வந்து சொல்றாங்க. நிறைய பேர் வந்து ரிலையன்ஸோட புது ஏஐ வெஞ்சர் ஒன்று இருக்கு, அதுல வந்து அனுப்பி இருக்கதா சொல்றாங்க. ரிலையன்ஸ் என்டர்பிரைஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு மூவ் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. பட் எனிவே 21% ஆஃப் த எம்ப்ளாயிஸோட ஹெட் கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இன்னும் மார்க்கெட்ல வந்து இங்க எம்ப்ளாயிஸ் வந்து வெளியே அனுப்புறாங்கன்றது நல்லா தெரிய வருது. இதை தாண்டி இந்த கம்பெனியோட இந்த இன்னோவேஷன்ஸ் பொறுத்தல, அதாவது ஜியோ பிளாட்ஃபார்ம் பொறுத்தல 3000 பேட்டன்ஸ்க்கு மேல வந்து பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 பேட்டன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரிலையன்ஸ் வந்து இங்க R&Dல வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இப்போ அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஏஐ, 6G, 5G அப்புறம் கிரீன் எனர்ஜில வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஸோ இங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து நடக்க போகுது. அது வந்து என்னைக்கு அப்படின்னா ஜூன் 19 அன்னைக்கு நடக்க போகுது. அதுல இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஐபிஓ பத்தி என்ன டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்றத இன்வெஸ்டர்ஸ் வந்து க்ளோஸா வாட்ச் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்காங்க. நம்மளும் வாட்ச் பண்ணி பார்ப்போம், எப்போ ஐபிஓ வருது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கான நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னலை பொறுத்தல கொஞ்சம் வந்து இங்க ஃபிளாட்டா தான் வந்து இருக்கு. அப்படின்னா இன்னைக்கான கொஞ்சம் வந்து இங்க நெகட்டிவோ இல்லை அப்படின்னா பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸ்லைட்டா. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இன்னும் அந்த யூஎஸ் ஈரானுக்கான அந்த ஒரு சீஸ்ஃபயர் வந்து முடிகிற மாதிரி தெரியல, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வந்து போகுது. ஏஷியன் அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் ரெண்டுமே வந்து சூப்பரா வந்து இருக்கு. க்ரூட் ஆயிலோட பிரைஸை பொறுத்தல கொஞ்சம் வந்து விழுந்திருக்கு. கோல்டு பொறுத்தல அதுவுமே வந்து கொஞ்சம் விழுந்திருக்கு. கோல்டு வந்து இன்னும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதான் வந்து சொல்றாங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1000 கோடி ரூபாய்க்கு வந்து இங்க வித்துட்டு போனால் கூட டிஐஎஸ் வந்து 3800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க லாஸ்ட் ஓப்பனிங் மார்க்கெட் அப்போ. இப்போ நம்ம வேர்ல்ட் நியூஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூஎஸ்க்கு ஈரானுக்கும் நடுவில் அந்த ஒரு சீஸ்ஃபயருக்கான அக்ரிமெண்ட் போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, அது இன்னும் போயிட்டே தான் வந்து இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்னும் ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுக்காம இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வச்சிருக்க அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் பண்றதுக்கும் நியூக்ளியர் நெகோசியேஷன் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து இருக்கு. பட் ஆனால் இன்னும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒத்துக்கல. சீஸ்ஃபயர் டாக்ஸை பொறுத்தல இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. மேலும் 60 நாளைக்கு வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்குதான் சொல்றாங்க. நெகோசியேஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்ப வச்சிருக்க ஃப்ரேம் ஒர்க் படி பார்த்தோம் அப்படின்னா, ஈரானோட நியூக்ளியர் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு, அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து இன்னும் ஒரு சில டிசிஷன்ஸ் வந்து எடுக்காம தான் வந்து இருக்கு. ஸோ ஈரான் சைட்ல இருந்து இன்னும் அந்த ஒரு குவைத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிசைல் அட்டாக் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஷிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்க வார்னிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அடிப்போம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் பொறுத்தல $92-93 பெர் பேரல்ல வந்து இருக்கு. ஸோ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் பண்ற வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை வந்து கண்டினியூ ஆயிட்டு தான் வந்து இருக்கும். இன்னமும் அந்த பிரச்சனை வந்து கண்டினியூ ஆயிட்டு தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கான நாள் மார்க்கெட்டை பொறுத்தல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு நல்ல அப்டேட் வந்து நடந்திருக்கு. அந்த இங்க அசோக் லேலண்டோட ரிசல்ட் சூப்பரா இருக்கு. டாடா மோட்டர்ஸோட அந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து சூப்பரா வந்து இருக்கு. கவர்மெண்ட் கிட்ட வந்து இங்க ஃபியூல் காஸ்ட் கம்மி பண்ணுங்க, பட் ஆனா நீங்க கம்மி பண்ணாத ரீசனால ஈவிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிமாண்ட் இருக்கு, நாங்க அதை வந்து அந்த டிமாண்ட் பூர்த்தி பண்றதுமா யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நேற்றுக்கான நாள் வந்து விழுந்திருக்கு, 750 ரூபாய் கிட்ட வந்து திரும்ப வந்திருக்கு. நம்ம கன்சிடர் பண்றதுக்கு டைமா வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கான நாள நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் தான் வந்து இருக்கு. ஜைடஸ் லைஃப் தான் அதோட மெயினா நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்கா இருக்கு. பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தல இப்போதைக்கு வேல்யூஷன் நல்லா தான் வந்து இருக்கு. இப்போ நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா இங்க பைபேக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. நம்ம லாங் டர்ம் பர்பஸ்க்கு ஹோல்ட் பண்ணி வச்சுப்போம். இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.